நீங்கள் கேள்வி கேட்கும்போதே மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு விஷுவல் ஓடுது. அப்படி ஓடிச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகங்கள் தான் வருது. 25 வருஷத்துக்கு பிறகு பொங்கல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 20 வயதுக்கு முற்பட்டு தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்ம ஆத்மார்த்தமாக பங்கெடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது ஒரு சடங்காக மாறி போயிடுது. நம்ம பொருளாதார தேடல், அப்புறம் அதுக்கப்புறம் பதவிக்கான தேடல் சமூகத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு இந்த சடங்குகள் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம விட்டுறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய மனசுக்குள்ளே என்னுடைய புத்திக்குள்ளே ஓடுற விஷயங்கள் அத்தனையுமே ஒரு 20 வருடத்துக்கு முற்பட்ட திருவிழான அந்த பொங்கலை தான் ஞாபகப்படுத்துது. பொங்கல் அப்படின்னா மனிதர்களே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே. என்னுடைய நாய் ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய அதாவது எங்கள் வளர்த்துன அந்த காலகட்டத்தில் என்னுடைய 10 வயதிலிருந்து ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு 2 மாடு வச்சுருந்தோம், பெரிய எருது. அது ஞாபகத்துக்கு வருது. அதில் நான் ஒரு ஆடு வளர்த்தினேன், என் தம்பி ஒரு ஆடு வளர்த்தினான். அந்த ஆடு அது ஞாபகத்துக்கு வருது. அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பச்சி, அதாவது எங்கள் அம்மாவுடைய அப்பா ஞாபகத்துக்கு வர்றாரு. ஏன்னா அவர் போன தலைமுறையை சேர்ந்தவர். அந்த பொங்கல் அன்னைக்கு அவர் ஒரு வேட்டியை தார்பாச்சி மாதிரி கட்டிக்குவாங்க. கட்டிட்டு ஒரு உருமாலை கட்டிட்டு நல்ல வெள்ளை மீசையோட அவர் அந்த மாட்டை குளிப்பாட்டுறதும், தாத்தா அப்படிங்கிற முறையில் கூட போவோம் இல்லையா, அந்த ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வர்றாரு அந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்மளாம் சிறு வயதாக இருக்கும்போது அவங்க தான் அந்த உயரத்துக்கு மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறதும் வர்றதும் அந்த சடங்குகளை செய்கிற அந்த அட்மாஸ்பியர் ஞாபகத்துக்கு வருது. அதனால் ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை விட எனக்கு பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே மிருகங்கள் தான், என் கூட நான் வளர்த்தின அந்த மிருகங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. மனிதர்கள் பின்னோக்கி போயிடுறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மாட்டுத்தொழுவு, மாடு வீட்டை ஒட்டி கட்ட மாட்டாங்க, தனியாக இந்த தோண்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் தான் அந்த மாடு கட்டப்படும். அங்கே போகும்போது அந்த அன்னைக்கு அந்த மாட்டை குளிப்பாட்டுறதும். இதில் சொல்ல போனால் என் தம்பி அவன் ஒரு கட்சிக்காரனாக இருப்பார், எங்கள் ஃபாதர் ஒரு கட்சிக்காரனாக இருப்பார். எங்களுடைய மாட்டு கொம்புகள் அத்தனையுமே எங்களுடைய பர்சனலான ஒரு மாடு டிஎம்கேவாக இருக்கும், ஒரு மாடு ஏடிஎம்கேவாக இருக்கும். இதில் எங்கள் ஃபாதர் காங்கிரஸாக இருந்தாருன்னா அவர் கழுத்தில் சுற்றுறது, முடிஞ்சவர்கள் கழுத்தில் சுற்றுற கைத்தியாவது காங்கிரஸ் கயிறு மாதிரி அந்த கலரில் கட்டி விட்டுருவார். அப்போ எங்கள் மாடுகள் அத்தனையுமே நன்றி சொல்கிறத விட ஒரு காலகட்டத்தில் பிற்பாடு என்னுடைய சிறு வயது காலகட்டத்தில் இருந்து அது எப்படி மாறிடுச்சுன்னா எங்களுடைய அந்த தனிப்பட்ட ஆர்வத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஏரியா கூட மாறிடுச்சு. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அது அந்த கலர்லேயே தான் சுற்றும், எங்களுடைய கட்சியை காட்டிடும், எங்களுடைய எல்லாத்தையும் காட்டிடும். அதே போல் அந்த பொங்கல் காலகட்டத்தில் பூ பறிக்க போகிறதுங்கிறது ஒரு மிக அருமையான கான்செப்ட். அதே விவசாய நிலத்துக்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், போவோம் வருவோம், அந்த இடம் எல்லாம் தெரிஞ்சது தான். இருந்தால் கூட ஒரு 10-20 பசங்க சேர்ந்துட்டு ஒரு பூ பறிக்கிறதுக்காக அந்த காடுகளுக்குள்ளே போய் எல்லா பூக்களையும் பறித்து ஒரு கூடையில் போட்டு எடுத்துக்கிட்டு அது ஒரு இடத்துல அதை அந்த கரும்புகளையெல்லாம் வெட்டி வச்சு, மஞ்சளை வெட்டி வச்சு, எல்லா பயிருக்கு செய்யக்கூடிய எல்லா பொருள்களுமே அந்த பூஜையில் இருக்கும். வெறும் ஏதோ பொரிக்கடலையை வச்சு ஸ்வீட், இப்போ என்னென்னா ஸ்வீட்டெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ போய் பொங்கல் டைமில் இப்போ பார்த்தோம்னா சில இடங்கள் என்ன இருக்குதுன்னா கார வாசலாக இருக்குது. அங்கே சாணிக்கு பதிலாக இதில் சாணி கலரில் மூழ்கிடுறாங்க. எல்லாமே கலரில் சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன், இந்த டம்மியான பொருள்கள்லாம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் விழாக்களில் கூட ப்ராப்பர்ட்டி தான் திருவிழா மாதிரி இருக்குது. அங்கே தான் சினிமாவாக நடந்துக்கிட்டு இருக்குது. சாணிக்கு பதிலாக வெறுமனே அந்த சாணி கலரில் இருக்கிற பொடியில் வரைஞ்சிட்றாங்க. சுற்றி வைக்கிறது ஸ்வீட்டு, ஜிலேபி, அந்த மாதிரியான பொருள்களை வைக்கிறாங்க. அதாவது நேச்சரை ஒட்டி நம்ம உற்பத்தி பண்ண பொருளை படைப்பாக இயற்கைக்கு வைக்கிறங்கிற கான்செப்ட் கூட உடஞ்சிருச்சு. நல்லாயிருக்கு. யோசித்து பார்த்தோம்னா கால மாற்றங்கள் இதெல்லாமே மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றங்கள் எதை நோக்கி போகும்னு தெரியல. ஆனால் இந்த மாற்றத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ வேண்டியது நம்மளுடைய கட்டாயமாக இருக்குது. ஆனால் ஒரே என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி பரந்த உலகம், நம்ம ஒரே கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு ஆற்றை தாண்டதே மிகப்பெரிய விஷயம். ஆற்றுக்கு அந்த பக்கம் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டோம், ஆற்றுக்கு அந்த பக்கம் நிலம் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆறு எப்போதுமே மிகப்பெரிய ஒரு கரையாக இருந்தது, ஒரு பார்டராக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் உடைச்சி கடலே இன்றைக்கி ஒரு பார்டர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் நாம் பரவிட்டோம். ஆனாலும் எதை வேணாலும் தேடுவோம், பணத்தை தேடுவோம்,
நம்ம வந்து புகழை தேடுவோம், மிகப்பெரிய உச்சத்துக்கு போவோம், எல்லாமும் தேடல் இருக்கட்டும். ஆனால் வருடத்தில் மிக முக்கியமான ஒரு 4 விழாக்கள் இருக்கிறது. அந்த 4 விழாவில் மிக முக்கியமானது இந்த மாதிரியான நம்மளுடைய மண் சார்ந்த விழா, தைப்பொங்கல், இந்த மாதிரியான அந்த விழாக்களுக்கும் மிக முக்கியமாக நம்மளுடைய குடும்பத்தை, நம்ம இந்த சமூகத்தில் இந்த நாகரிகத்தில் இருக்கிற நம்ம குழந்தைகளை அன்னைக்கு அதை கொண்டு ஞாபகப்படுத்தி விடுறது. அதுவும் குறிப்பாக 20 வயதுக்கு முற்பட்டு முன்னாடி இருக்கிற குழந்தைகளை அதை பதிவு பண்ணுங்க. ஏன்னா இறக்குற வரையிலும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் பல பேரை பார்த்துருக்கேன். இல்லை, எனக்கு என்னுடைய வயதுக்கு உட்பட்டே நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 20 வயதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் திருப்பி திருப்பி ரீகலெக்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நானும் பார்த்துட்டேன், எனக்கு எவ்வளவோ உயரமாக இருக்கட்டும், நான் சொல்கிறது புகழ் மட்டும் இல்லை, என்னுடைய உணவு 20 வயதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு தான் இன்றைக்கி என்னுடைய மண்டையில் வந்து ருசிக்குது. அதே மாதிரி 20 வயதுக்கு முற்பட்டு அந்த சிறு வயதில் இருந்த நட்பு தான் எனக்கு இன்றைக்கும் வந்து ரொம்ப டெப்த்தாக தெரியுது. அதே மாதிரி உயரம், அன்றைக்கி நான் பனைமரமும் ஒரு கிணத்தினுடைய மதில் கட்டும் ஒரு மயில் கல்லுமே எனக்கு உயரமாக தெரிஞ்சுது. எங்கள் ஊர் ஆலமரத்தினுடைய மிகப்பெரிய உயரம் இன்றைக்கி எவரெஸ்ட்டில் பார்க்கும்போது கூட எனக்கு தோணலை. அப்போ 20 வயதுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு உலகம், திருவிழா, நினைவுகள் தான் கடைசி வரையிலும் அது வந்து ஞாபகத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 20 வயதுக்குள்ளே நம்ம எண்ணத்தை கொடுக்குறோம்? 4 செவர். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுடைய கண் பார்வை கெட்டு போகிறது கூட அது காரணம். ஷார்ட் த்ரோ, நிறைய குழந்தைய கண்ணாடி போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம செவுத்தில் நம்மளுடைய பார்வைகளே இந்த செவுத்தில் பட்டு இப்படி திரும்பிடுது. இது ஒரு செவர். ஜெயிலுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு பரந்த வெளியில் இருக்கும்போது லாங் த்ரோவில் நம்மளுடைய கண்ணு போகும், அந்த கார்னர் வரலும் நம்மளுடைய புள்ளியில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டையும் கண்ணு ஃபோக்கஸ் பண்ணும். லைட்டு வந்து ரொம்ப கண்ணுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இங்கே செவுத்துக்குள்ளேயே வாழ்க்கை. அப்போ குழந்தைகளுக்கு ஒரு வெளியே கூப்பிட்டு போகணும். அந்த வெளியே கூப்பிட்டு போகிறதுங்கிறது கார்லேயே கூப்பிட்டு போகிறோம், ஒரு ஹோட்டலில் உட்கார வைக்கிறோம், திருப்பி கார்லேயே வர்றோம், வீட்டில் கொண்டாந்து உட்கார வைக்கிறோம். இது வந்து ஒரு நாகரிகமான கிளாஸ் செயல் மாதிரி இருக்குது. அப்படி அல்ல. ஒரு 10 நாள் முடிஞ்சவர்களும் அந்த மண்ணில் போங்க, அந்த மண்ணோடு சார்ந்த வாழ்க்கை முறையில் குழந்தைகளை விடுங்க. இந்த 20 வயதுக்கு உட்பட்டு நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன கிராமங்களையும் அந்த வாழ்க்கை முறையும் அறிமுகப்படுத்து. அந்த வாழ்க்கையில் அவங்க வாழவே வேண்டாம். நீங்கள் இருக்கிற இப்போ நாகரிக வாழ்க்கையில் வாழுங்க. ஆனால் அந்த ஒரு பதிவு ஞாபகத்தில், அந்த பதிவு மட்டும் அவங்க கடைசி கால வரையிலும், அந்த வாழ்க்கை முறை இல்லைன்னா கூட அந்த ஞாபகங்கள் அவங்க பதிகிற அளவுக்கு நாம் எல்லாருமே வந்து கிராமத்தை சார்ந்தவங்க தான், கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். முடிஞ்ச வரையிலும் அந்த குழந்தைகளை அந்த குழந்தைகளை நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் தேடுங்க, பணம் தேடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். அந்த குழந்தைகளுக்கு அந்த 10 நாள், ஒரு வருடத்தின் 10 நாள் 10 நிகழ்வுகளை இந்த மாதிரி விசேஷங்களை கொண்டு போய் பதிய வச்சு கூட்டிகிட்டு வாங்க. 20 வயதுக்கு பிறகு அவங்க எதை தேடுறாங்களோ தேடிக்கிட்டு. இதுதான் என்னுடைய தைப்பொங்கலோட என்னுடைய ஆத்மார்த்தமான வேண்டுகோள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.